வணக்கம் பிரேம் சார். வணக்கம் சுந்தரேசன். ரொம்ப மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய சென்னை வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருந்துச்சு சார் இந்த ஈவெண்ட்? நான் வந்து தாவோஸ்ல அட்டன் பண்ணதுக்கும் இப்போ அட்டன் பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம். வாவ், சூப்பர். அங்க வந்து மோர் ஆஃப் பாசிவ். ஓகே. அதாவது ஒரு பார்வை, ஒரு அப்சார்ப்ஷன், அந்த மோட்ல நான் வந்திருந்தேன். என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்திருந்தேன். அதுவும் இல்லாமல் நான் வந்து உங்களுக்கே தெரியும், ஆண்டர்ப்ரனர் ஜேர்னி இந்தியாவில் வரணும் அப்படின்ற எண்ணம் ஆரம்பித்த ஸ்டேஜில் அங்கே வந்தேன். இப்போ ஓரளவுக்கு இந்தியாவில் ஒர்க் பண்ணி பேக் எண்டில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ நான் திருப்பியும் நான் இங்கே வரும்போது இட் இஸ் அ நியூ, எனக்கே ஒரு புது எனர்ஜியும் புது இதுவும் இருக்குது, படிப்பினையாகவும் இருக்குது. ரீடிஸ்கவரிங் இந்தியா. எஸ் எஸ், டிஸ்கவரிங் இந்தியா. அது இல்லாமல் வந்து ரைஸில் வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து த நாட் லாட் ஆஃப் பீப்புள் ஃபெமிலியரைஸ் ஆகி ஒரு க்ரீட்டிங், ஒரு இது ஒரு 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 வெரி வெரி ஈஸிலி ரெடிலி அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃபீலிங், நல்ல ஒரு அப்படி இருந்தது. I enjoyed their hospitality, I enjoyed the relationship, I enjoyed what they are, how they welcome me. அது இல்லாம எனக்கு ஒரு தொழில் ரீதியாகவும் நிறைய பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் ஆச்சு இந்த வாட்டி, இந்த முறையில். ஐ காட் லாட் ஆஃப் ரெஸ்பான்ஸ், பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், லுக்கிங் ஃபார்வர்ட் எப்படி பண்ண முடியும் ஒரு. ஸோ இப்போ லண்டன் பட்லர் அகாடமி இன் சுவிட்சர்லாந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, யூரோப்ல இருக்கீங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு கம் டு இந்தியா ஆர் யூ ஹவ் கம் டு இந்தியா செகண்ட் சம்மிட் இது உங்களுக்கு. வாட் இஸ் தட் லண்டன் பட்லர் அகாடமி கோயிங் டு ஆஃபர் இன் இந்தியா சார்? வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட். இந்த சம்மிட் அவுட்கம்மா என்ன பார்க்குறீங்க சார்? இந்த சம்மிட் அவுட்கம்மா நான் இப்போ பார்த்தவங்கள நிறைய பேர் பார்க்க விரும்புகிறாங்க. தொடர்ந்து என் கூட வந்து ஒரு தொடர்பை ஏற்படுத்தி வேலை செய்ய விரும்புகிறாங்க. மீன்ஸ் வி ஆர் ஆல்ரெடி வாண்டிங் டு அந்த டிசைரை தெரிவிச்சு பயணிக்க ரெடியாக இருக்காங்க. ஆமாம், தெரிவிச்சிருக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சார். நன்றி நன்றி. இன்க்ளூடிங் 6 dots நீங்கள் உங்களுடைய இது. அது ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹவ் ஐ கேன் சர்வ். என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் வந்து கடந்த ஒரு ஆண்டு காலமாக பேக் எண்டில் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். லிங்க்டின்ல வந்து நிறைய பேரை பார்க்குறேன், பேசுகிறேன். இதில் என்ன தெரிய வந்தது அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் உள்ள இல்லை இந்தியாவில் உள்ளவங்களுக்கு தே ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் டிசைர் டு சர்வ். ஓகே. அதாவது சேவை செய்யணும், கொடுக்கும் மனம், சேவை செய்ய மனப்பான்மை உண்டு. ஆனால் அது வந்து அதை கொடுக்குற முறையிலையோ, அதை வந்து எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றதுலையோ அந்த முறைப்பாடுகள் கரெக்டாக அவங்களுக்கு கையகப்படுத்த முடியும். புரியுது. அதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்ற மெத்தடாலஜி தேவைப்படுது. ஒன்று. ரெண்டாவது வந்து மெனி ஆஃப் த சர்வீஸ் பீப்புள் வந்து ஒன்லி ஃபோக்கஸிங் ஆன் டெலிவரபிள்ஸ். ஓகே ஓகே, நாட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெலிவரிங் திங்ஸ். ஓ, அது எப்படி அவங்களுக்கு இருக்குன்றத, அவங்களுக்கு அந்த அனுபவத்தை. இப்போ நீங்க வரீங்க, என்கிட்ட ஒரு பொருள் கேட்குறீங்க, நான் விற்கிறேன். நீங்க வந்து நான் வந்து எப்படி யோசிக்கிறேன்னா, இந்த பொருள் உங்ககிட்ட கொடுக்கணுன்ற மாதிரி தான் நினைக்கிறேனே தவிர, இந்த பொருள் இப்படி கொடுக்கறதன் மூலம் இவருக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க முடியுமே, உணர்வு பூர்வமான வித்தியாசத்தை உண்டாக்க முடியுமே. இப்படிப்பட்ட உணர்வு பூர்வமான வித்தியாசம் உண்டாக்குவதன் மூலம் ஒரு உறவை ஸ்திரப்படுத்த முடியும் அப்படின்றத தான் நாங்கள் லண்டன் பட்லர் அகாடமி மூலமாக நான் எடுத்துக்கிட்டு வரேன். ஸ்மால் மீடியம் பிஸ்னஸஸ் பீப்புள் whoever is in service, அவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் வந்து இதை வந்து கொண்டு போய் சேர்க்க போகிறோம். ஆல் தி வெரி பெஸ்ட் சார். வெல்கம் டு இந்தியா. இந்தியா லண்டன் பட்லர் அகாடமின்றத யூ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட். நிறைய பேர் ஆர்வமாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்றீங்க. இந்த அவுட்கம் கேட்குறப்பயே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு ஸ்விஸ் பிராண்ட் கம்மிங் பேக் டு இந்தியா அண்ட் டேக்கிங் அப் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் இந்தியான்றது இட் வில் பி அ கிரேட் ஒரு ஆஃபரிங் அண்ட் கான்ட்ரிபியூஷன் அண்ட் இட் வில் பி அ கிரேட் டெஸ்டிமோனி சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் திஸ் சக்ஸஸ். ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கெட் திஸ் கோயிங். சூப்பர் சார். பார்ப்பேன் அப்படின்ட்டு. இப்போ 6 dotsக்கு லண்டன் பட்லர் அகாடமியும் ஒரு இணைந்து ஒரு பவர் டீம்னு சொல்றோம். நம்ம நிறைய விஷயம் பண்ணணும்னு பேசியிருந்தோம். அதுல முதல் விஷயமா நீங்க மாநாட்டுக்கு வந்தீங்க. இப்ப இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. அந்த டோமினோஸ் எஃபெக்ட்ல ஃபர்ஸ்ட் இது நகர்ந்துருக்கு. இப்ப அடுத்த எஃபெக்ட் நடக்க போகுது. 6 dotsக்கு தாவோஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஒரு 3 பிரான்ச்சைஸ் நகர்ந்தோம். இப்ப 3வது மல்லிகை ஜெகதீசனையாவோட ஏர்போர்ட், மதுரை ஏர்போர்ட் பக்கத்துல இனிஷியேட் பண்றது அறிவிச்சிருந்தாங்க இந்த ஈவென்ட்ல. இப்ப இந்த 6 இல்லாம இந்த வாட்டி தோராயமா எவ்வளவு வாய்ப்பு? ஏன்னா எனக்கு இது 6வது சம்மிட் சார். உங்களுக்கு 2வது சம்மிட்ல ஒரு 5-10 பேர் உங்களோட இணையறதுக்கு இந்தியாவில் தயாராயிருக்காங்க. எனக்கு எத்தனை வந்திருக்கும்னு நீ நினைக்கிறீங்க?
தெரியாது எனக்கு, சொல்லுங்க. மொத்தம் ஒரு 21 பைப்லைன் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ ரெடியா பேசியிருக்காங்க சார். ஸோ இந்த மாநாடு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு திறவுகோலா நான் பார்க்குறேன். ஸோ இது ஒரு பேன் இந்தியா மாநாடு மாதிரி இருக்கு. வெளிநாட்டுக்கு போயிட்டு திருப்பி நாங்கள் இந்தியாவுக்கு வர்ற மாதிரியும் எல்லோருமே, ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் வாங்கன்றாங்க, உள்நாட்டில் இருப்ப சென்னையில் இருக்கவங்களும் எங்களை இன்வைட் பண்றாங்க. ஸோ இது ஒரு ரொம்ப ஒரு கொலாபரேட்டிவா எங்களுக்கு நடந்திருக்கு. நாங்கள் இதை அனைவருக்கும் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு கிவிங் அந்த ஸ்டேட் தான் எங்களுக்கு தோணுது. ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட். லண்டன் பட்லர் அகாடமியும் 6 டாட்ஸும் இதை பலருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு பர்பஸா என்ன பண்ண முடியும்னு நம்ம இணைந்து பயணிப்போம் சார். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய இந்த கோச்சிங்ல ஒரு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க மைண்ட் செட் மாத்தணும் எல்லாம் பண்ணணும்னு. பட் என்ன ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு காமன்லிட்டி இருக்கு. நீங்களும் கோச் பண்றீங்க, நானும் கோச் பண்றேன். உங்களுக்கு என்ன பீப்புள் வரும்பொழுது என்ன அவங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? அதாவது சுந்தரேசன், நான் பார்த்தது வரைக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து ஒரு அந்த டிசையர் ஸ்டேட்டஸ் ஆஸ்பைரேஷன் இருக்கு. அந்த ஒரு நான் வந்து பணக்காரன் ஆகணும், நான் வந்து ஹெல்த்தி ஆகணும், நான் வந்து இதுவாக இருக்கணும், அப்படி இருக்கணும்ன்றது. ஆனால் அது வந்து கை கூடாதது காரணம் நான் பார்த்தது வரைக்கும் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு இடத்துக்கு வரமாட்டேன்றாங்க முதல்ல. அப்படி வந்துட்டாங்கனாலும் அதை கன்சிஸ்டண்ட்டாக அவங்களால பிடிக்க முடியறதில்ல. இதை வந்து எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா வந்து தே ஹவ் டு எல்லாம் வந்து ஸ்மால். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு மரத்தன் ஓடணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு எழுந்துக்கிறதுக்கே நேரம் ஆகும். அப்படின்றவங்களும் மரத்தன் ஓடணும்ன்ற ஒரு ஆவா ஏற்பட்டு அவங்க இங்க இருக்காங்க, நான் கோல் இங்க இருக்கு, இதுக்கு நடுவில் இவ்வளவு இடைவெளி ஏற்பட்டதுன்னா முதல் வேலையா அவங்க என்ன பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் அந்த டைம்க்கு எழுந்து அட்லீஸ்ட் ஒரு கீழே போய் நடந்துட்டாவது வரணும். நீங்க வந்து 40 மைல் ஓடுறத பத்தி நினைக்கும் போதே உங்களுக்கு டவுன் ஆயிட்டு போயிடுறீங்க. சூப்பர். ஆனா நான் வந்து கீழே போய் ஒரு 5 நிமிஷம் நடப்பேன், அவ்வளவுதான் அப்படின்றதுல ஆரம்பிச்சு முதல்ல அந்த முதல் ஸ்டெப்பை கன்சிஸ்டண்டா ஒரு 10 நாள் 12 நாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த 5 நிமிஷத்தை 15 நிமிஷம் ஆக்கி 15 நிமிஷத்தை 1/2 மணி நேரம் ஆக்கி அப்புறம் ஓட ஆரம்பிச்சு ஓடுறத மரத்தனாக்க முடியும். இது ஒரு growth மைண்ட் செட்ல ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பிளானா சொல்றேன். கரெக்ட். முதல் படி வந்து அந்த சின்ன ஒரு இதை எடுக்கணும். அதுதான் இப்போ இன்னைக்கு வந்து நான் நினைக்கிறேன் அதை வந்து சீர் பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து நிறைய இப்போ யங் பீப்புள் கூட நான் இளைஞர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் 25ஆம் தேதி ஒரு ப்ரோக்ராம் வேற பண்றேன். ஆமா, சென்னையில பண்றீங்க. ஆமா, இவங்களுக்காக. இப்ப என்னன்னா ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவு இல்லை. அந்த தெளிவு அப்படின்றது கிளாரிட்டி இன் மைண்ட் செட் தென் எக்ஸிகியூஷன். எஸ், கிளாரிட்டிக்கு வந்து அவங்களுக்கு வந்து வந்துடும் கிடைச்சிரும் அப்படின்றதெல்லாம் விட உங்களுக்கு அந்த லைன்ல உள்ளவங்க, அந்த லைன்ல அச்சீவ் பண்ணவங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்க, பேசுங்க. There are lot of people to help to give. ஸோ இப்போ ரைஸ் இல்லை இந்த மாதிரியான ஒரு ஃபார்ம்ல பீப்புள் ஆர் ரெடி டு ஹெல்ப். ஆனால் கேட்க மாட்டேன்றாங்க. ஒரு தெளிவா இவர்கிட்ட போய் கேட்டா ஆகும்ன்ற மாதிரியான ஒரு இதுவே இல்லை. அதுலயே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ அலாவுதீன் அற்புதம் தேய்ச்சி ஜீனி வந்துடுறாரு, என்ன கேட்கணும்னு தெரியல. ஆமா, இதுல வந்து என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு டிசைட் பண்ண முடியல யார்கிட்ட போகணும்னு. செகண்ட் வந்து இல்ல, இது மாதிரி ஒரு இடங்களே இருக்கு, கோச்சிங் இருக்கிறாங்க, ஆளுங்க இருக்கிறாங்க, ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. லிங்க்டின்ல இப்போ நீங்க வந்து கிராஃபிக் டிசைனர் ஆகணும்னா ஒரு பெரிய ஒரு கம்பெனியை ஒரு நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட ஒரு 5 நிமிஷத்தை கேளுங்க, எனக்கு இது மாதிரி ஒரு குழப்பம். இது மாதிரி ஒரு 100கணக்கான மக்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டியில நான் கிளாரிஃபை கொடுத்துருக்கோம் லிங்க்டின்ல. சூப்பர். எவ்வளவோ பேர் லைஃப் வந்து 28,000 ரூபாய் சம்பளம் வாங்கினவன் 182,000 நீங்க வாங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. வெறும் ஒண்ணுமே இல்ல, they have asked right question to right people. என்ன கேட்கணும்னு தெரிஞ்சா கிடைக்கும் கேட்பீங்க. நிச்சயமா. மகிழ்ச்சி சார். இதே பாயிண்ட்ல தான் நான் பாக்குறேன். ஹெல்த்ல வந்து இப்போ நான் இந்த ஈவெண்ட்டே வந்தப்ப சார் கர்லாக்கட்டையை கத்துக்கணும், யோகா பண்ணணும், 6 மணிக்கு காலைல வச்சிருந்தோம். நாளைக்கு வர்றேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, கமிட்மெண்ட் சொல்றாரு. ஆனா காலையில வந்துருவாரு அப்படின்னு பார்த்தா அவரை பத்தி செய்தியே இல்லை. ஸோ when you want to attract something, first is priority, then execution, action plan. The priority இல்ல, அவங்க பிஸியா இருக்கும்னு நினைச்சிட்டு உடம்பு நல்லா இருந்தா தானே நம்ம வேலையை நல்லா செய்ய முடியும். அந்த ப்ரையாரிட்டிக்கு வரமாட்டாங்க. ஆனா ஆசை இருக்கு. இதுதான் எங்க துறையில இருக்கக்கூடிய கேப். இதேதான் நான் வந்து ட்ரெயின் பண்ணதுல ராமன்வேலு ஐயா மாதிரியான ஒரு சீனியர் மோஸ்ட் பேட்டர்ன், ரைஸ் பேட்டர்ன், ஒரு 9 மாசம் கூட டிராவல் பண்ணி he is evolving through online program. உள்ளூர்காரன் பத்தி தெரியாத மாதிரி நமக்கு அந்த ப்ராசஸ் தெரியாதனால வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அதை அடையறதுக்கான ஒரு பிளானோ, அது முற்படல இறங்கணும்ல, இறங்குங்க, அதுல கொஞ்சம் கொஞ்சமா போங்க. அதுல அது ஒரு லெவலுக்கு மேல போயிட்டாங்கன்னா அது இல்லாம அவங்களால இருக்க முடியாதுன்ற மாதிரி. வாவ், சூப்பர்.
இருக்குதுங்களா, அந்த அளவுக்கு அவங்க டிராவல் பண்ணாங்கன்னா அது ஒரு பிகம் பார்ட் ஆஃப் இது ப்ரீ கண்டெம்பரரி ஸ்டேட்னு சொல்லுவாங்க சார். ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டு நின்றுட்டே ஸ்விம்மிங் கத்துக்கணும்னு பார்த்துக்கிட்டே இருக்குது தண்ணியில, ஆனா தண்ணியிலே இறங்குறது இல்லை. ஸோ இந்த தண்ணியில ஃபர்ஸ்ட் இறங்கினாதான் 4 பேர் அடிக்கிறத பார்த்து ஏதாவது ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம், அப்புறம் முறையா கத்துக்கலாம். ஸோ நீங்க சொல்றது கெட் இன் டு ஆக்ஷன், கீப் யுவர் ப்ரையாரிட்டி அண்ட் கெட் கிளாரிட்டி இன் யுவர் ரிசல்ட்னு சொல்லிட்டீங்க. மிக சிறப்பான ஒரு கண்டென்ட் சார். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம அடுத்த சம்மிட் பெங்களூர்ல நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான திட்டமிடலையும் இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு ஒரு 21 ப்ரொபோசல்ல எதெல்லாம் சிறப்பாக பண்ண முடியுமா, திருச்சி, மதுரையில் ஒரு குருகுலம் மாடல் சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய ப்ரொபோசல் வந்திருக்கு. we will choose and connect for London Butler Academy because you are also into coaching, we are also into coaching. We will form a power team and let's collaborate the HR. Let's add more value for more people and give more to people. So இத நான் ஒரு கமிட்மெண்டா இந்த ஈவென்ட்டை எடுத்துக்கிறேன். Let us give back to more people, sir. Thank you for your time, looking forward, sir, your presence and your welcome back to India. ரொம்ப நன்றி சார். வாய்ஸ் கிராக்குடைய சந்தோஷ் சார் தான் இதை எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நேரத்துல உங்க எல்லாரையும் நான் கூடிய விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.